இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்? நேச்சுரல் தெர்மல் ஸ்ப்ரிங்ல இருந்து சுட சுட தண்ணி குடிக்க போறேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பான்யா பாஷி மாஸ்க் ஒரு எட்டு பார்த்துட்டு அங்க இருக்கிற நெய்பர்ஹுட் ஃபெஸ்டிவல்ல கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு பல்கேரியன் வில்லேஜை தேடி போக போறேன். ரொம்ப முக்கியமா ட்ரெடிஷனலான டின்னரை சாப்பிட்டே ஆகணும், இல்லாட்டி இவ்வளவு தூரம் கிளம்பி வந்ததுக்கு புண்ணியம் இல்லாம போயிடும். Belgrade has been perfectly fine. It's been very kind to me. இந்த இடத்த நான் மிஸ் பண்ண போறேன். Thank you. அடுத்த இடம் உங்களுக்கே தெரியும். அடுத்த லொகேஷன் பல்கேரியா. அதோட கேபிட்டல் சிட்டி சோஃபியாக்கு போறேன். எப்படி போக போறேன்? ஏர்பிஎன்பில இருந்து பஸ் எடுத்து பெல்கிரேட்க்கு பக்கத்துல இருக்கிற பஸ் இன்டர்சேஞ்சில இருந்து ஒரு 30 யூரோஸ்க்கு டைரக்ட் பஸ் எடுக்கலாம். 7 மணி நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் வேகமா போய் சேர ஒரு கார் எடுத்தேன். அழகா பெல்கிரேட் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அதாவது பெல்கிரேட்லேயே தான் அந்த மெயின் பஸ் ஸ்டேஷன். இங்கேருந்து பஸ் எடுத்து நீங்கள் வந்து செபியில் இருக்கிற மற்ற இடத்துக்குலாம் போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து பஸ் எடுத்து நீஷ்க்கு போக போகிறேன். என் டிக்கெட் பார்க்குறீங்களா? க்யூட்டாக இருக்குது. இதான் என் டிக்கெட், என் பஸ் டிக்கெட். தேங்க்யூ. லக்கேஜ் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இந்த ஸ்டிக்கரை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. டிராஃபிக்கை பொறுத்து ஒரு 3 to 5 hours எடுக்குமா. பெல்கிரேட்லேருந்து நிஷ்க்கு போகிற வழியில் ஒரு சின்ன பிட் ஸ்டாப். ஸோ யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்க சாப்பிட வைக்கலாம், இல்லை போகணுன்னா போயிட்டு. மணி வந்து இப்போ ஒரு 5:48 ஆகுது. நிஷ்க்கு இப்போ தான் வந்து சேர்ந்தேன். இப்போ இங்கேருந்து அடுத்து சோஃபியா. அங்கே இருக்கிற மக்கள் எப்படின்னு தெரில, அவங்களெல்லாம் மீட் பண்ணி இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். Bulgaria வந்தாச்சு. I'm officially standing in Sofia, Bulgaria. நமக்கு மலேசியாவுக்கு இருக்கிற பார்டரை விட இன்னும் சின்னது. இப்படி தாண்டினா சோஃபியா பல்கேரியா. காடியிலே பாஸ்போர்ட்லாம் கொடுத்து இமிக்ரேஷன் தாண்டி வந்துட்டு. Let's go. Good morning, Bulgaria. Wow, what a beautiful fresh weather. Crisp air. நல்லா இருக்கு. பா, என்னடா டிஷர்ட் போட்டு சேபில் தினாவட்டா சுற்றிக்க இருந்தவன் இப்போ இங்கே வந்து ஸ்வெட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கானேனா. இப்போ வெதர் வந்து 14 degrees. காலைல ஒரு 8:35 தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா குளு 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 குளுன்னு இருக்குது. ராத்திரிலாம் மழை பெஞ்சு, அதனால தான் இப்படி நான் சுற்றிக்கிறேங்க. அது மட்டும் இல்லை, விடிஞ்சிருச்சு, ஆனால் தெருவில் யாரையும் காணோம். நான் எல்லாம் ஒன்று தூங்கி இருக்கானே, இல்லை என்னன்னு புரியல. இதுக்கப்புறம் தான் நானே கண்டுபிடிக்க போகிறேன். சரி, பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். இங்கே எங்கேயும் ட்ரெடிஷ்னல் கடை இருக்குன்னு சொன்னாங்க, வாங்க போகலாம். Hello, morning. Hi. So I heard that there is traditional breakfast here. It's called the banitsa, right? Yes. Ooh, that looks good. Is there any recommendations? I'm loving the whole vibe of this place. வந்தோடனே ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் வேறு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ வீட், ஏதோ சுகர்லாம் போட்டு கலக்கி ஸ்வீட்டாக இருக்குமா. ஸோ இது ஆக்சுவலி ஒரு பேஸ்ட்ரி மாதிரி. தெரியுதா தெரியுதா? அதுக்கு ஆப்பிள்லாம் இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த ஆப்பிள் பாய் ஞாபகம் வருது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். துபார் சித்தேன். பராட்டாவில் நீங்கள் அந்த ஆப்பிள் பாய்க்கான இந்த இதை வச்சு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. எனக்கு இது எப்படி வர்ணிக்கிறதே தெரில. நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, அதே சமயத்தில் ஒரு மாதிரி சோயாபீன் மாதிரியே இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் தோசை மாவை அரைச்சி குடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம காம்பினேஷன். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்.
என்னடா இது எனக்கு வந்த சத்திய சோதனை. சர்பியால அவன் ஹாய் ஹலோ சொன்னா இங்க எவனும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த பில்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு நேஷனல் மியூசியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இதை வந்து ஒரு பேலஸ் ஆஃப் கார்ட்ஸ் அமைத்துறாங்க. முக்கியமான கார்ட்ஸ் எல்லாம் இதுக்கு தான் இருக்குது. அதுக்கு வெளியே இந்த அழகான சிங்கங்கள் இருக்குல்ல, இட் இஸ் டு ரெப்ரசென்ட் த கரேஜ் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் பல்கேரியா. தெரியுதா அழகான சிலை? இவங்க யார் தெரியுதா? இவங்க தான் செயின்ட் சோஃபியா. இவங்க பேர் தான் நம்ம சோஃபியா பல்கேரியாக்கு வச்சிருக்காங்க. செயின்ட் சோஃபியா, சோஃபியா பல்கேரியா. கையில் பாட்டிலோட இறங்கியிருக்கேன். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நான் நிற்கிற இடம் ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் தெர்மல் ஸ்ப்ரிங் அடியில் இருக்குது. அங்கேருந்து தான் தண்ணி மேலே வருது. இந்த தண்ணி நல்லா சுட வார்மாக இருக்குது. இதை குடித்தா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்புறாங்களாம். அதாவது உங்களுக்கு வயிற்று பிரச்சனை இல்லை மெட்டபாலிசம் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா இதெல்லாம் குணமாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கும் இப்போ இதெல்லாம் குடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துரும். சுட இருக்குது, கொதிக்க வச்ச மாதிரி. வா, ஃப்ரெஷ். இங்கே இருக்கிறவங்க தான் தண்ணி குடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி சோஃபியா தாண்டி இருக்கிற மற்ற இடத்துல இருந்தும் மக்கள் இங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்களாம். தண்ணி மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இப்போ நான் நிற்கிற இந்த இடம் பான்யாபாஷி மாஸ்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. 16th century ஆட்டோமன் எம்பையர் காலத்தில் இது ஒரு நேச்சுரல் பாத்தாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கான வசதி எல்லாம் இல்லையா. அதனால அந்த ஆட்டோமன் மன்னர்கள் இதை அவங்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இது ஒரு பப்ளிக் பாத். சோஃபியா பல்கேரியாவில் இருக்கிற ஒரே மாஸ்க் பான்யாபாஷி மாஸ்க் வந்திருக்கேன். பான்யாபாஷினா என்ன? பான்யானா பாத், பாஷினா நிறைய. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய நேச்சுரல் மினரல் பாத் இருந்தனால தான் இந்த மாஸ்க் இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த மாஸ்க் வந்து ஆட்டோமன் மன்னர்கள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 16th century கட்டினாங்க. அங்கே தான் நான் போகிறேன். மாஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, கிங் சிமியோன் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய பார்பர் ஷாப் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹலால் கடைகளும் இருக்குது, நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஹலால் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்ணும் இல்லை ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கணும்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வாங்கலாம். இப்போ நான் நிற்கிற இடம் என்னால் கேஸ் கோட் பண்ண முடியாது. ஓகே சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலி ஒரு டாய்லெட் கியூபிக்கலில் இருக்கேன். கியூபிக்கல் போனோடனே நார்மலாக இருக்கிறது தான். திரும்பினா இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதை கூட நான் ஏற்றுக்குவேன், சரி பேக்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இங்கே உட்காந்து நான் போகும்போது இங்கே உட்காந்து யார் என்ன பண்ண போகிறா? என்னடா கான்செப்ட் இது? நான் இங்கே இருக்கிற எமர்ஜென்சி நான் லேம் போஸ்லாம் பாருங்கள், ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி ஸ்டைலாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். பசியில் இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி பார்க்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்துச்சு. ரெஸ்டாரண்ட் பேர் த பிரிட்ஜ். இங்கே வந்தோடனே இந்த வீல் டிஷ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்னு சொன்னாங்க. அதான் இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேங்க. இந்த டிஷ்ஷோட பேர் பெலாஷ்கோ சுமனா தார்கே. பல்கேரியனில் இதுக்கு அர்த்தம் வந்து வீல் அண்ட் மஷ்ரூம் சாஸ். கொஞ்சம் மாடர்னாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஷ். ஏன்னா மேஷ் பொட்டேட்டோ இருக்குது, அது மேலே அந்த மஷ்ரூம் சாஸ் போட்டிருக்காங்க. இந்த மஷ்ரூம் சாஸும் நம்ம யூஸ்வலாக இந்த மேஷ் பொட்டேட்டோ மேலே எல்லாம் போடுவோம்ல கேசியில், அந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் சாஸ். ஆனால் அந்த வீல் அற்புதமாக இருக்குது. சால்ட் பெப்பர் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் இதை விட ட்ரெடிஷ்னலாக நான் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு போகிறேன் டின்னருக்கு.
இப்போ நான் நிற்கிறது ஸ்லீப் நீட்ஸா ஸ்ட்ரீட்டில். நம்ம சாப்பிட்ட லஞ்ச் ஒரு மாதிரி ரொம்ப சிங்கப்பூராக இருந்துச்சு, ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு. எனக்கு மனசு கேட்கல, இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து வில்லேஜுக்கு போகிறேன். பஸ் ஷெல்டர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. நம்ம சிங்கப்பூர்னா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் போகிற வரைக்கும் லிக்வே இருக்குது, ஷெல்டர் இருக்குது. பஸ் உள்ளுக்கு ஏறுறதுக்காகவே அந்த ஷெல்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் சிங்கப்பூர் அடிச்சிக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் சிங்கப்பூர். 30 மினிட்ஸ் பஸ் ரைடுக்கு அப்புறம் நான் பல்கேரியாவில் இருக்கிற வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். இந்த வில்லேஜோட பேர் மosques. நான் வில்லேஜ்னு சொன்னோன்னே ஏதோ இந்த மாடலாமே ஆடலாமே நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, இது கொஞ்சம் மாடர்ன் வில்லேஜாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இது செப்பரேட் வில்லேஜாக இருந்துச்சா, இப்போ அதை நேபோர்டு ஆக்கி இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டிட்டாங்க. எனக்கு என்ன அம்யூசிங்காக இருக்குன்னா, இது மஞ்சள் கலராக இருக்குல்ல, என்னென்னு கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக முடியாது, ஏன்னா எனக்கே தெரியல. ஏன்னா இது ஆப்பிள். இது ஆப்பிளா? அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். இந்த மாதிரி கலரில் ஆப்பிள் தான் முதல் வாட்டி நான் பார்க்குறேன். இப்போ ஆட்டம் இல்லையா, வின்டர் வரப்போகுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த பழம்லாம் வாங்கிட்டு வின்டர் வர்றதுக்காக அதை வீட்லேயே ஜேமாக மாற்றி வச்சுக்குவாங்களாம். இப்போ எனக்கு அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. 18 டிகிரிஸ். ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்கும்ல, அதை தேடி தான் போகிறேன். இங்கே பல்கேரியாவில் வெதர் வந்து நிறைய மாற்றங்களை தாண்டி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா ஸ்னோலாம் வந்துச்சான், இப்போ வந்து இந்த ஸ்னோவும் குறைஞ்சிடுச்சான். இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க இங்கே இருக்கிற மக்கள். வில்லேஜில் வந்ததுலேருந்து மோஸ்ட் வில்லேஜே திங் இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்படியே ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கிரேப்ஸ் கொத்தே பார்த்துருக்கேன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சு கிரேப்ஸ் புளிக்குது. இதோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாக ரைபீனா மாதிரி இருக்கு. உள்ளுக்கு அந்த பழமும் ஜெலி மாதிரி இருக்கு, அற்புதமாக இருக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆப்பிள் ட்ரீ மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஓடி வந்து கிட்ட பார்த்தேன், பேர் மாதிரி இருந்துச்சு. இன்னும் கிட்ட போய் பார்த்தேன், இது ஆப்பிளும் கிடையாது, பேரும் கிடையாது, நடுவில் ஏதோ ஒரு குழப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு குயின்ஸ் ஃப்ரூட்டாக. இந்த ஃப்ரூட்டை பற்றி இதான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். நீங்கள் எப்படின்னு தெரில. இது ஆக்சுவலி ஒரு இங்கே லோக்கலாக வளர்கிற ஒரு ஃப்ரூட். எனக்கு சரியான பசி. ஆனால் கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த சாப்பாடு கடையும் இல்லை. சிட்டி சென்டருக்கு தான் திரும்ப போகணுமா? சரி போவோம். மறுபடியும் சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. எனக்கு இந்த கிறுக்கு வெதர் பார்த்து கிறுக்கு பிடிக்குதுங்க. உண்மையாகவே புரியல எனக்கு. அப்படியே நடந்து வரும்போது வைப்ரண்டா பரபரப்பா ஒரு இடத்த பார்த்தேன். என்னன்னு வந்து பார்த்தா இது ஒரு நெய்பர்ஹுட் ஃபெஸ்டிவலா. இங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்க நெய்பர்ஹுட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக, லைஃபை செலிப்ரேட் பண்றதுக்காக நடத்துற ஒரு ஃபெஸ்டிவல். கொஞ்சம் நம்ம பசாமலை மாதிரி இருந்தாலும் இது வேற. Let's go. எங்க போனாலும் நம்ம தமிழ் குத்த போட்டுட்டு தான் வரணும். இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு வருஷத்துல 2 வாட்டி தான் நடக்குமா. அண்ட் லக்கி மீ, நான் வந்திருக்கிற நேரம் கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுவும் நாளைக்கு தான் கடைசினா, இன்னைக்கே இதை பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இங்கே ஒரு கெஃபே பார்த்தேன். ஸோ கெஃபேக்கு வெளியே துணியெல்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல, எல்லாம் இது கெஃபேயா துணி கடையான ஒரு கன்ஃபியூஷன் இருந்தனால அங்கே ஒரு அழகான ஒரு லேடி இருந்தாங்களா, சரி அப்படியே பேசலான்னு பேசினேன். பார்த்தா அவங்க தான் அந்த அந்த கெஃபேக்கும் அந்த துணி கடைக்கும் ஓனராங்க. அது என்னன்னா, இப்போ இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுல, அதனால அவங்க வந்து இந்த துணியெல்லாம் வச்சு இது ஒரு எப்படி ஒரு சேரிட்டி டிரைவ் மாதிரி, இதுலேருந்து வர காசை அவங்க வந்து என்ஜிஓக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்களாம். அழகு இருக்கிற இடத்துல அன்பும் இருக்கு. நான் அந்த ஃபெஸ்டிவல் வைப்ஸ்லேயே இருக்கிறதுனால கேக் கடையை பார்த்தோன்னே கேக் சாப்பிடணும்னு ஆசையாயிடுச்சு. கேக் தான் இருக்குன்னு பார்த்தா இங்கே நிறையா ட்ரெடிஷ்னல் பேஸ்ட்ரீஸும் இருக்குது. இது கிட்டத்தட்ட குனாஃபே மாதிரி.
இப்போ நான் சாப்பிட்ற இந்த ஸ்வீட் மாஸ்னிங் காஃப்னு சொல்லுவாங்க. இது ஒரு பட்டர் குக்கி. இது வாங்கினது டர்க்கிஷ் கடையில். ஆனால் என்னென்னா இது ஒரு பல்கேரியன் ட்ரெடிஷ்னல் டிஷ் கூட. பல்கேரிக்கு வந்து ட்ரெயின் எடுக்கப்புறம் சப்பிக்கு வந்தாச்சு. இதில் இந்த பார் கோட் இருக்குல்ல, இந்த பார் கோடை இதில் ஸ்கேன் பண்ணணும். இது காட்டுட்டா உள்ளுக்கு போக வேண்டியதான். எப்படி அவங்க கேட் பார்க்குறேன். அவங்க கேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் காட்டுறேன். பல்கேரியில் நான் ட்ரெயின் எடுக்கிறேன் பார்த்தீங்களா தாயம்மா? எங்கே போனாலும் பொழைச்சிக்குவோம். இந்த கார்த்திக் தனியாக பேசுகிறேன்னு இதில் லூசில் நினைக்கிறாங்க. இந்த டிவியில் வரட்டும் அப்போ தெரியும். லூசி இல்லை, மாசு. பார்த்தீங்களா? உள்ளுக்கு வரும்போது இந்த டிக்கெட் வச்சு வரணும். ஆனால் வெளியே போகிறதுக்கு தேவையில்லை. ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. அவங்க காலுக்கிட்ட அவங்க ட்ரம்பெட் கீழ எல்லாம் ஒரு பப்பெட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பவுன்சியா ஜோவியலா. ஆக்சுவலி இவங்க எல்லாம் இத்தாலியில இருந்து வந்திருக்காங்க. ஒரு மாதிரி கால் சவுண்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் எடுத்து சோஃபியா யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் பேரும் சோஃபியா யூனிவர்சிட்டி தான். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் பேரு செடெக்கா. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா செடெக்கா ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஸ்டேஷன் தான் சோஃபியா யூனிவர்சிட்டி வந்துடும். இங்கே இறங்கி இப்போ நான் டின்னரை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். வா, நான் கூட இது மியூசியம் நினச்சேன். பட் இப்போ தான் அந்த போர்டில் பார்த்தேன். இது ஆக்சுவலி பிரின்ஸ் அலெக்சாண்டர் தி ஃபர்ஸ்டோடைய கல்லறை. கல்லறை எவ்வளோ அழகாக இருக்கீங்க. வா, இந்த கிராஃபிட்டிஸ்லாம் பாருங்களேன். இங்கேயும் நிறைய கிராஃபிட்டிஸ் எல்லாம் இருக்குது சர்பியா மாதிரி. ஆனால் சர்பியாவில் இருந்த கிராஃபிட்டிஸ் பின்னால் ஒரு கதை இருந்துச்சு, ஒரு அர்த்தம் இருந்துச்சு. வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் இங்கே இருக்கிற கிராஃபிட்டிஸ் எல்லாம் வெறும் வேண்டலிசமாக தான் இருக்குது. சேட். சந்து புந்து பூந்து வந்து கடைசியாக ட்ரெடிஷ்னல் பல்கேரியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். வெளியிருந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கு. உள்ளுக்கு போய் பார்த்துருவோம் சாப்பாடு எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னு. ஒரு மீல் தேடி வந்து எனக்கு ஒரு விருந்தே கிடச்சிருக்கு. அதுவும் ட்ரெடிஷ்னல் விருந்து. இதை வந்து தரத்தோ சூப்னு சொல்லுவாங்க. இதில் கியூக்கம்பர், யோகட், டில் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி அந்த காலத்தில் வயலுக்கு வேலை செய்ய போகிறாங்களே அவங்களுக்காக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த டிஷ்ஷாக. ஸோ இதுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. பல வருஷமாக பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிற மக்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். தயிர், அந்த கியூக்கம்பர்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்காங்க. தில்லீஃபெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் இதில் சொல்லணும்னா ரைத்தாவை நீங்கள் சூப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஷாப்ஸ்கா சாலட். இந்த சீசாய் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்போ வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இதை ஆரம்பித்தாங்க. இந்த டிஷ் போக 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 ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ இது ஒரு பல்கேரியன் நேஷனல் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு. இந்த டிஷ்ஷில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீஸ் போட்டிருக்காங்க, ஆலிவ் இருக்குது, அது கீழே வந்து தக்காளி இருக்குது, அதுக்கும் கீழே வந்து கியூக்கம்பர்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக சேலடில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அந்த தக்காளியெல்லாம் ஒரு மாதிரி இனிப்பா புளிப்பு கலந்த மாதிரி அந்த சீஸ் அப்படியே வாயில் மெல்ட் பண்ணுது. எனக்கு ஆக்சுவலி கியூக்கம்பர்லாம் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே இந்த கியூக்கம்பர் ஒரு மாதிரி ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது, வாயில் மெல்ட் பண்ணுது. இப்போ புரியுது இது ஏன் நேஷனல் டிஷ்ஷாக இருக்குன்னு. வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து குஃப்தேன்னு சொல்லுவாங்க இங்கே. அதாவது பீஃப் பேட்டிஸ், அதை க்ரில் பண்ணி தருவாங்க. அது கூட உங்களுக்கு கிழங்கும் இருக்குது, சாஸும் இருக்குது.
இந்த டிஷ்ஷோட ஹிஸ்ட்ரி வந்து எல்லாரும் அவங்க வீட்டில் சிம்பிளாக செய்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சான். அதுவே வந்து இப்போ வெளியூர் நாட்டில் இருந்து வந்த மக்கள்லாம் சாப்பிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாகவே மாறிடுச்சான். ஜூஸியாக இருக்குது, டெண்டராக இருக்குது. அந்த மெல்ட் இன் யோர் மவுத் மீட்னு சொல்லுவாங்களே, என் வாழ்க்கையிலே தடவை ஒரு பேட்டி மெல்ட் இன் யோர் மவுத் ஃபீலில் இருக்குது. ஒரு மாதிரி மட்டன் வச்சு கோலா உருண்டை பிடிப்போம்லே, கோலா உருண்டை மாதிரியே இருக்குது. ஆனால் இன்னும் பெட்டரா ரொட்டி கூட இருக்குது. இந்த சாஸை பற்றி நான் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை, அதில் நானே ஏமாந்தேன். அது சும்மா சாதாரணமான டொமேட்டோ சாஸ் தான். நான் கூட அது ட்ரெடிஷனாக இருக்கிறது இல்லை, இதெல்லாம் தான் ட்ரெடிஷனல். இன்னைக்கு என்னென்ன செலவாச்சுன்னு பார்த்துருவோமா? டாக்ஸி எடுத்து பஸ் இன்டர்சேஞ்ச் போகிறதுக்கு 28 வெள்ளி, அங்கே சூச்சு போகிறதுக்கு 1 வெள்ளி 50 காசு, நிஸ்ஸுக்கு போக எடுத்த பஸ்ஸுக்கு 25 வெள்ளி 50 காசு, அங்கேருந்து சோஃபியா போகிறதுக்கு எடுத்த ப்ரைவேட் கார் ஒரு ஆளுக்கு 50 வெள்ளி. பஸ் எடுத்திருந்தா வெறும் 25 வெள்ளி தான் வந்திருக்கும். சோஃபியாவில் சாப்பிட்ட டின்னருக்கு 7 வெள்ளி, சோஃபியாவில் தங்க ஏர்பிஎன்பி ஒரு நாளைக்கு 33 வெள்ளி தான். அங்கே ருசியான ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு 4 வெள்ளி 60 காசு, சுமாரான லஞ்ச் சாப்பிட்டதுக்கு 23 வெள்ளி 80 காசு. அங்கேருந்து பேங்க் சோஃபிக்கும் பேக் டு சிட்டிக்கும் எடுத்த பஸ்ஸுக்கு 3 வெள்ளி 50 காசு ஒன் வே. மெல்டினியமா டர்க்கிஷ் பட்டர் குக்கிக்கு 3 வெள்ளி 90 காசு. டின்னர் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு 7 வெள்ளி, டின்னர் சாப்பிட்டதுக்கு 42 வெள்ளி. என்ன சிம்ரன் இதெல்லாம்?